Hi guys, I'm Nivita. இந்த வீடியோவில் 12th standard chemistry metallurgy lessonல இருக்கிற 11th question தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? Flux is a substance which is used to convert அப்படின்னு கேட்டிருக்காங்க. Flux அப்படிங்கிறது எதை மாற்றும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து இன்ஃபியூசபிள் இம்பியூரிட்டிஸ்லேருந்து சாலிபிள் இம்பியூரிட்டிஸாக மாற்றும். அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ளக்ஸ் வந்து பேசிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா சாலிடோட ரியாக்ட் பண்ணும். என்ன மாதிரி சாலிடோட? இன்ஃபியூசபிள், எது கூடமே ஃபியூஸ் ஆகாத ஒரு சில இம்பியூரிட்டிஸ் இருக்கும்ல, அதை நம்ம கேங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அது கூட தான் இந்த ஃப்ளக்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணும். ஃப்ளக்ஸ் ரியாக்ட் பண்ணி என்ன ஆகணும், ஒரு நியூ காம்பவுண்டாக இருக்கிற ஸ்லாகை வந்து கொடுக்கும். அந்த ஸ்லாக் வந்து மெல்ட் ஆகி ஈஸியாக செப்பரேட் ஆகி வெளியில் வந்துடும். ஓகேவா? அதாவது இது கேங்னா இந்த ராக்கி இம்பியூரிட்டிஸ், பேசிக்காக இம்பியூரிட்டிஸ், அது கூட நம்ம இந்த ஃப்ளக்ஸை சேர்க்கும் போது நமக்கு ஸ்லாக் அப்படிங்கிற ஒரு மெல்ட்டான ஒரு விஷயம் கிடைக்கும். அதை நம்ம ஈஸியாக வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஹேமடைட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு அயன் ஓர், அதுலேருந்து நம்மளால அயனை வந்துட்டு நிறைய எடுக்க முடியும். ஓகேவா? அது கூட சிலிக்கா SiO2 அப்படிங்கிற ஒரு இம்பியூரிட்டி இருக்கு. ஓகேவா? ஸோ பேசிக்காக சிலிக்கா அப்படிங்கிறது ஒரு அசிடிக். ஓகே, இந்த மாதிரியான கேங் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அவ்வளோ சீக்கிரமாக மெல்ட் ஆகாது. ஓகே, அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சிலிக்காவோட கால்சியம் ஆக்சைடு அப்படிங்கிற பேசிக் ஃப்ளக்ஸ், இப்போ சிலிக்கா வந்து அசிடிக், அதனால நம்ம பேசிக் ஃப்ளக்ஸை போடுறோம். இதே வந்துட்டு உங்களுக்கு பேசிக் இம்பியூரிட்டிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அசிடிக் ஃப்ளக்ஸை போடணும். ஓகேவா? அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா CaSiO3 அப்படின்ற ஒரு ஸ்லாக் கிடைக்குது. அதை நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ கேங் அப்படின்னா பேசிக்கா அன்வான்ட் இம்பியூரிட்டிஸ் இந்த ஒரு ஃப்ளக்ஸ்னா சப்ஸ்டன்ஸ் ஆடட் டு ரிமூவ் கேங், நம்ம இந்த கேங்கை ரிமூவ் பண்ணுறதுக்காக போடுற சப்ஸ்டன்ஸ். ஸ்லாக்னா நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம், அது வந்து நம்ம ஈஸியாக மெல்ட் ஆகி வெளில வந்துடும். ஓகேவா? இன்னும் கிளியராக சொல்லணும்னா இப்போ ஸ்டோன் பிளஸ் கெமிக்கல் இஸ் ஈக்குவல் டு ஜெல்லி. இப்போ ஸ்டோன் அப்படிங்கிறது தான் கேங், நம்மளால எடுக்கவே முடியாது, லைக் மெல்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ அது கூட ஒரு கெமிக்கல் போடுறோம்ல, அதுதான் ஃப்ளக்ஸ். இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த ஜெல்லியே நம்மளால ஈஸியாக எடுத்துட முடியும். அதுதான் ஸ்லாக் அப்படிங்கிறது. ஸோ ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது என்னது, எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இன்ஃபியூசபிள் இம்பியூரிட்டிஸ், எது கூடயுமே ஃபியூஸ் ஆகாத ஒரு இம்பியூரிட்டிஸை சாலிபிள், அது அப்படியே கரைஞ்சி போகிற மாதிரி ஒரு தண்ணி மாதிரி மாற்றுறதுக்கு தான் வந்துட்டு ஃப்ளக்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? மினரல் இன்டு சிலிகேட் கிடையாது, சாலிபிள் இம்பியூரிட்டிஸ் டு இன்ஃபியூசபிள் இம்பியூரிட்டிஸும் கிடையாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.